வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் விருந்து எங்களுக்குள்ள சண்டே ஸ்பெஷல்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன பண்ண போகிறேன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சாப்பிட்றவங்க நார்மல் சாப்பாடு, நாங்கள் வந்து ஸ்பெஷலாக 2-3 பேர் மாத்திரம் ஸ்பெஷல் சாப்பாடு சாப்பிட போகிறோம். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்னு சொல்கிறேன் கேளுங்க. கேரட் சாதம், கேப்சிகம் சாதம், பரங்கிக்காய் சாதம், சவ் சாதம், அப்புறமா 4 கலந்த சாதம் எடுத்து, அதுக்கப்புறம் தக்காளி சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சம் சாதம், அன்னப்பொடி சாதம், கருப்பு கவுனி சாதம், எள்ளு சாதம், உருளைக்கிழங்கு காய், சக்கரவள்ளி கிழங்கு சிப்ஸு, வாழைக்காய் காய், கருணக்கிழங்கு சிப்ஸு, கத்திரிக்காய் பொடிக்கறி, பாயசம், வடை, அப்பளம், கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் வத்தல், ஜவ்வரிசி பாயசம் வந்து என்னன்னு சொல்லலை, ஜவ்வரிசி, அப்புறம் ஊறுகாய். அது இல்லாமல் நான் வடைக்கு ஊற போட்டிருக்கேன், முப்பருப்பு வடை. அதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? முதல்ல வந்து கேரட், கேப்சிகம், பரங்கிக்காய், சவ் 4ஐயும் வதக்கிட்டு 4 சாதம். சரிங்களா? பாருங்கள், இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன். இது 2லேயும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து 2 காய் பண்ணிட போகிறோம். சட்டுன்னு வதக்கிட்டோன்னா சாதம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல எண்ணெயை வச்சுட்டோம். எண்ணெய் காயட்டும். காஞ்ச கையோட பாருங்கள், இது கொஞ்சம் கடுகு வெடிச்சிடுத்து. இது கொஞ்சம் கடுகு, 2த்துக்கும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. இப்போது நான் வந்து சவ்வை இதில் போட்டுறேன். சவ் வந்து மிளகு சாதம் மாதிரி பண்ணணும். சவ்வை, மிளகா, காரப்பொடி. சரிங்களா? ஏன்னா எல்லாமே சாதம் உங்களுக்கு. இதில் மிளகு பொடி தான் போட போகிறேன். மஞ்சள் பொடி, மிளகு பொடி போட்டுற போகிறேன். இது வந்து கடுகு வெடிச்செடுத்து, உங்களுக்கு பருப்பும் வெந்தெடுத்து, மிளகாயும் இதாக எடுத்து. இப்போ இது பரங்கிக்காய் போட்டுறேன். அதாவது பூசணிக்கான்னு சொல்கிறாங்க, மஞ்சள் பூசணிக்கான்னு. இதுக்கு வந்து நான் என்ன சொன்னேன், காரப்பொடி, மஞ்சள். பாருங்கள், காரப்பொடி, மஞ்சள். இதுக்கும் மஞ்சள். உப்பு வந்து பொடி உப்பு நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், இன்றைக்கி தான் யூஸ் பண்ணுறேன். கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். பொடி உப்பு எல்லாமே வந்து ரொம்ப கொஞ்சமாக பண்ணுறதுனால 1/4 ஸ்பூன். சரிங்களா? இதெல்லாம் 2 மினிட்ஸில் ஆகிடும். டக்குன்னு. இது அப்படியே சாதம். இதை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மாதிரியும் எடுத்துக்கலாம். இதை பசங்களுக்கு காய் சாதம் கொடுக்கறது ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணிட்டோம். நான் இங்கே பாருங்கள், சவ் ரெடி ஆகிட்டுருக்கு. சவ் ஒரு பக்கம் லேசாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சிடும். உப்பு போட்டோம். சவ்க்கு வந்து லாஸ்ட்டில் மிளகு பொடி போட்டு பெரட்டணும். அது ஒன்று தான் பாக்கி. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டேன். அவ்வளோதான். ஒரு செகண்டில் வெந்துடும். பாருங்கள், நம்மளது கடன்னு வெந்துடுது. பரங்கிக்காய் ரொம்ப இனிப்பாக இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஆமாம், சூப்பராக வெந்துடுது. அதுக்குள்ளே பார் எப்படி நம்ம செஞ்சுட்டு பார், உப்பெல்லாம் ஏறிட்டு. அதனால் அது ரொம்ப சீக்கிரம் ஆகிடும். இப்போ மஞ்சள் பூசணி பரங்கிக்காய் ரெடி ஆகிடுத்து. இங்கே பாருங்கள், சாதம் போட்டுற போகிறோம். கிளறிட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான். நம்மளோட பரங்கிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கும். காய் வந்து நிறையா போகும் உள்ளே. ஏன்னா எப்போவுமே நிறையா காய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் நிறையா காய் இருக்குன்னா ஒன்று அவியல் பண்ணலாம், இல்லை எல்லாம் போட்டு பழக்காய் குழம்பு பண்ணலாம். நான் போட்டிருக்கேன்ல பழக்காய் குழம்பு எல்லாம், அந்த மாதிரி பண்ணலாம். எண்ணெய் விட்டு எகெயின் அது வந்து மிளகு பொடி போட போகிறேன். அதை சைடில் பார்த்துக்கணும். இப்போ இந்த சாதம் ரெடியாக எடுத்து, இப்போ குடமிளகா சாதத்துக்கு கடுகு போட்டுடணும். கடுகு போட்டாச்சு. கடலைப்பருப்பு வேணுன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வேணுன்னா உளுத்தம்பருப்பு, எது உங்கள் சாய்ஸோ அது போட்டுக்கோங்க. எனக்கு நறுக்குன்னு இருந்தால் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இருந்தால் பிடிக்கும்ன்றதுனால இதை போட்டிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும், இஞ்சியும் மிளகாயும். அதை தான் வந்து நம்ம இந்த குடமிளகாக்கு போட போகிறோம் சாத்துக்கு. அதனால் கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிடுத்து. சவ் கூட ரெடி ஆகிடுச்சு நம்மளோடது. சவ் சாதம் கிளறிடலாம். அதுக்கு வந்து தேவையான மிளகு பொடி போட்டுடுவோம் நம்ம. சரிங்களா? மிளகு பொடி தூவுறோம். கொஞ்சமாக பெருங்காயப்பொடி தூவுறோம். பெருங்காயம் ஒரு பிஞ்சு. அப்போ தான் வாசனையாக நல்லாயிருக்கும். எல்லா காய்க்குமே பெருங்காய பொடி கொஞ்சம் தூவி விட்ருங்க. சரிங்களா? இப்போ இது ரெடியாக எடுத்து, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை போட்டுருவோம். கேப்சிகம், குடமிளகா சாத்துக்கு எண்ணெய், கடுகு,
உளுத்தம் பருப்பு போட்டிருக்கோம். உளுத்தம்பருப்பு பதிலாக கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். அந்த சாத்துக்கு தேவையான உப்பை போட்டுடலாம். அப்புறமா இஞ்சி மிளகா விழுது அதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடிட போகிறோம். சவுச்சவுக்கு மிளகு சீரகப்பொடி போட்டேன்னா இப்போ கருவேப்பிலை போட்டுறோம். ஏற்கனவே பெருங்காய பொடி போட்டோம், எல்லாம் போட்டோம். இப்போ சாதம் போட்டு கிளற போகிறோம். சரிங்களா? சவுச்சவ் சாதம் எல்லாம் இந்த டிஃபன் பாக்ஸ் ரெசிபி மாதிரி, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மாதிரி நீங்கள் இதையும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக 2 in 1 பர்பஸ். சரிங்களா? நம்ம வீவர்ஸ் எல்லாருக்கும் என்ன பண்ண போகிறேன், அழகாக ஒரு விருந்து சாப்பாடு கண்ணிலேயே போட போகிறேன். சரிங்களா? சரியா? கல்யாண சமையல் சாதம், காய்கறிகள் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் அப்படி சொல்கிற மாதிரி இன்றைக்கி சமையலை ஒரு கலக்கிடலாம். இப்போ இந்த பக்கம் கேரட் போட்டுடலாம். இந்த பக்கம் கேப்சிகம் ஆயின்ட்டுருக்கு. வாவ், கொஞ்சமாக தானே போட்டோம். கேப்சிகம் கடகடன்னு ஆகிடும். ஏன்னா இஞ்சியும் மிளகாயும் போட்டிருக்கோம் கேப்சிகம்க்கு. சரிங்களா? கருவேப்பிலை போட்டால் வேலை ஓவர். பெருங்காயம் ஏற்கனவே போட்டுட்டேன்னு நினைக்கிறேன், இல்லைனாலும் கொஞ்சம் போட்டுறேன். கடுகு, கேரட் சாதம், கடுகு, அப்புறம் என்ன போடுறேன், கடுகு வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் 2 பருப்பு போடுறேன். இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அணைச்சிடுவோம் இந்த சாதம் கலர்றதுக்கு. பாருங்கள், இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருவோம். அவ்வளோதான், இது முடிஞ்சது. அடுத்தது இது வந்து கேரட் போட போகிறேன். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு 2 பருப்பு, கேரட், அதுக்கப்புறம் இஞ்சி பச்சை மிளகா பேஸ்ட்டு, இஞ்சி பச்சை மிளகா பேஸ்ட், அப்புறம் ஒரே ஒரு மிளகா, சிவப்பு மிளகா, அப்புறம் உப்பு, மஞ்சப்பொடி, உப்பு மஞ்சப்பொடி, கொஞ்சம் தண்ணி தெளிக்கிறோம், மூடிடுறோம். சரிங்களா? கேரட் தண்ணி தெளிச்சாச்சு, மூடியாச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுத்து. இது சாதம் கிளறிடுறோம். சரிங்களா? பெருங்காய பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். ஏன்னா மறந்துட்டேன்னா என்னன்னு தெரில, கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கணும். அதனால் பெருங்காய பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டேன். இப்போ வந்து சாதம் கிளற போகிறோம். அதாவது குடமிளகாய் சாதம். குடமிளகாய் சாதம் ரெடி ஆகிடுத்து. எண்ணெய் இது பாருங்கள், எலுமிச்சம்பழம் சாதத்துக்கு பாண்ட்லி காஞ்சிடுத்து. அதே பாண்ட்லி எண்ணெய் ஊற்றிட்டோம், கடுகு போட்டுட்டோம். கடுகு வெடிக்கிறதுக்குள்ளே நம்ம எலுமிச்சம்பழத்தை ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? முந்திரி மசாலா போட்டு கூட பண்ணலாம். எலுமிச்சம்பழம் சாதம் ஒரே ஒரு பட்டை மாத்திரம் போட்டு பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஆனால் நான் இப்போ போடலை, முந்திரி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் போடுறேன். முந்திரி, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, எல்லாம் அலம்பியே சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 ட்ராப் தான். எல்லாத்தையும் வதக்குறோம். பாருங்கள், இப்போ லெமன் புழிஞ்சிட்டா நம்மளோட சாதம் ரெடி ஆகிடுத்து. அடுத்து தேங்காய் சாதம். சரிங்களா? அவ்வளோதான், லெமன் சாதம் ரெடி. அடுத்தது கேரட் சாதம். இங்கே கொஞ்சம் எண்ணெய் விட்டு வைப்போம். தேங்காய் எண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும் தேங்காய் சாதத்துக்கு. இப்போ இந்த கேரட் ரெடி ஆகிடுத்து. நம்ம எல்லாமே போட்டுட்டோம். உப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டோம். ஜஸ்ட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம். கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், கேரட் சாதம். கேரட் சாதம் ரெடி ஆகிடுது. இப்போ பாருங்கள், நம்ம எத்தனை பண்ணிக்கோம், 5 சாதம் பண்ணிட்டோம். கேரட்டு, சவுச்சவ்வு, அப்புறமா வந்து பரங்கிக்காய், அப்புறம் என்ன சொல்லுங்கள், கேரட், சவுச்சவ், பரங்கிக்காய், குடமிளகா, அப்புறம் லெமன் சாதம். ஒரு குக்கர் வச்சுடுவோம். குக்கரில் தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றிட்டு
அடியில் எப்போவுமே அடியில் குக்கருக்கு ஒரு தட்டு போட்டுடணும், இல்லைன்னா ஸ்டாண்டு ஏதாவது ஒரு ஸ்டாண்டு போட்டுடுங்க. இந்த தட்டில் இங்கே பாருங்கள், வாழைக்காயை இப்படி போட்டுடலாம். சரிங்களா? வாழைக்காயை போட்டுட்டு இது உப்பு, மஞ்சப்பொடி, காரம், தனியாப்பொடி, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு பெரட்டி வச்சிடணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், நம்ம ஃபிங்கர் சிப்ஸ் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் கருணக்கிழங்குல, அதுதான் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் உப்பு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை எடுத்து இங்கே பாருங்கள் உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்டேன்னா இப்போ என்ன பண்ணுவேன், ஒரு 2 சின்னதாக கொஞ்சம் புளியை போட்டுட்டு தண்ணியை ஊற்றி இது உள்ளே வச்சிடணும். அது வேகணும், ஒரு வேக்காடு தான். இதுவும் இதை வந்து தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே குக்கரில் வச்சுடுங்க. சரிங்களா? என்னென்ன வச்சுருக்கோம், சிப்ஸுக்கு உண்டானதுக்கு, அதாவது ஃபிங்கர் சிப்ஸுக்கு வந்து உப்பு போட்டு புளி போட்டு வேக போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டோம். வாழைக்காயை உப்பு காரம் எல்லாம் மசாலாலாம் போட்டு பெரட்டி வச்சுட்டோம். இதில் நீங்கள் பூண்டு வேணுனாலும் தட்டி போட்டு பெரட்டி வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி கொஞ்சோண்டு வேக போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ஊற போட்டிருக்கேன் ஜவ்வரிசி பாயசத்துக்கு. அதையும் என்ன பண்ணலாம், நம்ம ஒரு விசில் தானே போட போகிறோம், அதனால் இதையும் இதில் வச்சிடுவோம். சரிங்களா? பாருங்கள், குக்கரை நம்ம மூடிடுறோம். மூடிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வெயிட் போடுறோம், ஒரு சவுண்டு. பாருங்கள், இந்த பாண்டிக்கு கொஞ்சம் எண்ணெய், இந்த பாண்டி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுவோம். இதில் வந்து உருளைக்கிழங்கு போட்டுருவோம், இதில் வாழைக்காய் போட்டுருவோம். சரிங்களா? அதனால் இப்போ என்ன பண்ணுறோம், எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே இங்கே பாருங்கள், கடுகு போட்டேன், கடுகு வெடிக்கிறது. இங்கேயும் கடுகு போட்டேன், கடுகு வெடிக்கிறது. கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, பெருங்காயம் கொஞ்சம் கொஞ்சம், எண்ணெய் கடுகு பருப்பெல்லாம் ஆயிடுத்து. அதனால் வாழைக்காயை இங்கே போட்டுரும். இதில் உங்களுக்கு பூண்டு வேணும்னா போட்டுக்கலாம், கருவேப்பிலை பொடி போட்டுக்கலாம். சாய்ஸ் வந்து யுவர்ஸ். சரிங்களா? உப்பு எல்லாமே நம்ம போட்டுட்டோம், காரம்லாம் ஜஸ்ட்டு எண்ணெயில் பெரட்டி எடுக்கிறது தான். சரிங்களா? அப்புறம் இங்கே கடுகு வெடிச்சிடுத்து, பருப்பு செவந்துடுத்து, பெருங்காயம் இதாக எடுத்து இப்போ உருளைக்கிழங்கை வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக காரப்பொடி, கொஞ்சமாக தனியாத்தூள் போட்டாச்சு. இதை என்ன பண்ணணும், உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சிடணும். அது அப்படியே ஃப்ரை ஆகிடும். சரிங்களா? இங்கே பாருங்கள், கொஞ்சமாக உப்பு போட்டுட்டேன், தண்ணி லேசாக தெளிச்சிடுறேன், அப்புறம் மூடிடுறேன். கருவேப்பிலையை பிச்சு போடலாம். இதுக்கும் கருவேப்பிலையை பிச்சு போட்டுடணும். பாருங்கள், இப்போ நம்ம காய் ஒரு பக்கம் இதுவும் ஆக முடிய போகிறது. என்ன, இந்த பக்கம் இந்த காயும் ஒரு பக்கம் ஆயின்ட்டுருக்கு. இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். மூடி வச்சுருவோம். இதுக்கு வந்து கொஞ்சமாக மேலே அப்படி எண்ணெய் விட்டு, ஏன்னா மொறுன்னு வரணும்ல, அதனால் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு தட்டை போட்டு மூடிடுவோம். சரிங்களா? ஒரு ட்ராப் அரிசி மாவு தூவுறேன். சரிங்களா? சும்மா 1/4 ஸ்பூன் தான், ரொம்பலாம் கிடையாது, 1/4 ஸ்பூன் தான். ஏற்கனவே நம்ம உப்பு காரம் எல்லாம் போட்டுட்டோம், எல்லாம் ஜம்முன்னு வேக வச்சதுலேயே இறங்கிடுச்சு. இதுவும் நல்லா மொறுன்னு வந்துடுத்துன்னா எடுத்துட்டோன்னா தேங்காய் சாதம் பண்ணிடலாம். சரிங்களா? பாருங்கள், இப்போது நம்ம பாண்ட்லியில் போட்டோம்ல, அந்த உருளைக்கிழங்கு காய் ரெடியாக எடுத்து, இங்கே பாருங்கள் வாழைக்காவும் ரெடியாக எடுத்தாச்சு எல்லாத்தையும். இப்போ 2 காய் ரெடி ஆச்சு. இப்போ சிப்ஸு போட போகிறோம், தேங்காய் சாதம் பண்ண போகிறோம்.